அமைதியான நகரமான ராவன்வுட்டில் விஸ்பரிங் ஷாடோஸ் வனத்தின் விளிம்பில் ஒரு மர்மமான வீடு நின்றது. பழங்கால புதிர்களால் பாதுகாக்கப்பட்ட அதன் சுவர்களுக்குள் ஒரு மறைக்கப்பட்ட புதையல் இருப்பதாக புராணக்கதை கூறுகிறது. ஆர்வமுள்ள குழந்தைகளான எம்மா, ஜேக் மற்றும் லில்லி அவர்களின் விசுவாசமான நாய் மேக்ஸ் மற்றும் குறும்புக்கார பூனை விஸ்கர்ஸ் ஆகியோருடன் சேர்ந்து தலைமுறையாக நகரத்தை குழப்பிய குதிரை அவிழ்க்க ஒரு சாகசத்தை மேற்கொண்டனர். ஒரு இருண்ட மதியம், குழந்தைகள் லில்லியின் பாட்டியின் வீட்டின் தூசி நிறைந்த அறையில் மங்கலான வரைபடத்தை கண்டுபிடித்தனர். இது விஸ்பரிங் ஷாடோஸ் ஃபாரஸ்ட் வழியாக ஒரு முறுக்கு பாதையை சித்தரித்தது. இது ரகசிய மாளிகையை நோக்கி செல்கிறது. பரபரப்பான உணர்வுடன் நண்பர்கள் தங்கள் செல்ல பிராணிகளை இழுத்துக்கொண்டு காட்டின் மையப் பகுதிக்குள் செல்ல முடிவு செய்தனர். குழந்தைகள் காட்டுக்குள் நுழையும் போது நிழல்கள் இரகசியங்களை கிசுகிசுப்பது போல் தோன்றியது மற்றும் காற்று புராதன மரங்கள் வழியாக நடனமாடும் புதிர்களை எடுத்துச் சென்றது. குழப்பமடையாமல் குழு அழுத்தியது. வரைபடத்தின் மங்கலான மையால் வழிநடத்தப்பட்டது. காடு அடர்த்தியாகி தரையில் இருக்கும் மாளிகையை நெருங்கும் போது காற்று குளிர்ந்தது. நுழைவாயிலை அடைந்ததும் குழந்தைகள் கதவில் விசித்திரமான சிற்பங்களை கவனித்தனர். ஒரு தொடர் சின்னங்கள் மற்றும் ஒரு ரகசிய கல்வெட்டு. உரோமங்கள் மற்றும் பாதங்களுடன் நீங்கள் வாயிலுக்குள் நுழைகிறீர்கள். புதிர்களைத் தீர்க்கவும், உங்கள் விதியை மாற்றவும். ஒவ்வொரு அறையிலும் ஒரு சவால் காத்திருக்கிறது. மூடிய கதவுகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் புதையல். ஆழ்ந்த மூச்சுடன் அவர்கள் கனமான கதவை திறந்தனர். ஒளிரும் மெழுகுவர்த்திகளால் அலங்கரிக்கப்பட்ட மங்கலான ஃபோயரை வெளிப்படுத்தினர். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் கதவு அவர்களுக்கு பின்னால் மூடப்பட்டது. மாளிகையின் மர்மமான எல்லைக்குள் அவர்களின் விதியை மூடியது. முதல் அறை தன்னை விஸ்பர்ஸ் அறையாக காட்டியது. அங்கு காட்டின் எதிரொலிகள் புதிர்களாக பேசுகின்றன. விஸ்கர்ஸ், தந்திரமான பூனை, மங்கலான வெளிச்சத்தில் பளபளக்கும் கண்களுடன் ஒரு பீடத்தில் ஒரு பழங்கால டோம் தங்கியிருப்பதை கவனித்தது. அதன் பக்கங்களில் முதல் புதிர் இருந்தது. பகலில் நான் எடுக்கப்பட்டேன், நள்ளிரவில் நான் ஒதுக்கி வைக்கப்படுகிறேன். தண்ணீரில் பிறந்து நெருப்பால் தழுவப்பட்ட நான் என்ன? புதிரின் அர்த்தத்தை யோசித்து நண்பர்கள் பதுங்கிக் கொண்டனர். மேக்ஸ், புத்திசாலி நாய், அறையின் மூலையில் ஒரு தூசி நிறைந்த மணிநேர கண்ணாடியை அசைத்தது. உள்ளே மணல் ஒரு நிரந்தர சுழற்சியில் பாய்ந்தது. தண்ணீரால் பிறந்தது, நெருப்பால் தழுவியது. ஒரு மறைக்கப்பட்ட கதவு திறந்ததால் அறை நடுங்கியது. அடுத்த சவாலுக்கான பத்தியை வெளிப்படுத்தியது. புதிர் பார்லர் அவர்களுக்காக காத்திருந்தது. ஒவ்வொரு அடியும் மாறுவது போல் அலங்கரிக்கப்பட்ட புதிர்களால் அலங்கரிக்கப்பட்டது. எம்மா, தர்க்கரீதியான சிந்தனையாளர், வண்ண ஓடுகளின் மொசைக்கை கவனித்தார். அறை முழுவதும் ஒரு குரல் எதிரொலித்தது. நிறங்கள் நடனம், ஒரு துடிப்பான வரிசை. அவற்றை சரியாக ஏற்பாடு செய்து உங்கள் வழியைக் கண்டறியவும். ஒழுங்கு காணப்படாத நிழல்களில் மறைகிறது. குறியீட்டை உடைக்கவும், பளபளப்பை அவிழ்க்கவும். லில்லி மற்றும் ஜேக் வெளியே காட்டின் சாயல்களுடன் பொருந்துமாறு ஓடுகளை மறுசீரமைத்த போது விஸ்கர்ஸ் ஒரு மறைக்கப்பட்ட சுவிட்சை பார்த்தார். மேலும் பார்லர் மாறியது. ஒரு படிக்கட்டு கீழே இறங்கியது. மூன்றாவது சவாலுக்கு ஏறும்படி குழுவை அழைத்தது. விஸ்பர்ஸ் லைப்ரரியில் புத்தகங்கள் அலமாரிகளில் வரிசையாக இருந்தன. அவற்றின் முதுகெலும்புகள் மறந்து போன கதைகளை கிசுகிசுத்தன. மேக்ஸ் ஒரு நுட்பமான மாற்றத்தை உணர்ந்து காற்றை முகர்ந்தார். அறைக்குள் இருந்த குரல் ஒரு புதிரை எழுப்பியது. நான் வாய் இல்லாமல் பேசுகிறேன், காது இல்லாமல் கேட்கிறேன். எனக்கு உடல் இல்லை, ஆனால் நான் காற்றில் உயிர் பெறுகிறேன். நான் என்ன? குழந்தைகள் பார்வையை பரிமாறிக்கொண்டனர் மற்றும் உயரமான அலமாரியில் அமர்ந்திருந்த விஸ்கர்ஸ் ஒரு பழங்கால கடற்பாசி மீது தட்டியது. அது தரையில் உருண்டது. அறை மெல்லிய ஓசையுடன் பதிலளித்தது. ஒரு மறைக்கப்பட்ட கதவு கீழ்நோக்கி செல்லும் படிக்கட்டுகளை வெளிப்படுத்தியது. புதிய மர்மங்கள் வெளிப்படும் என்று உறுதியளிக்கிறது. கிரிப்டிக் கேடாகம்ஸில் இறங்கியதும் காற்று மற்றொரு உலக குளிர்ச்சியுடன் தடித்தது. கைகளை நீட்டியபடி இருக்கும் சிலைகளால் அறை அலங்கரிக்கப்பட்டிருந்தது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரத்தினத்துடன். ஒரு குரல் எதிரொலித்தது. இயற்கையின் ரத்தினங்கள்,
ஒரு நிறமாலை ஒளி. அவற்றை சரியாக வைக்கவும், இரவை வெளிப்படுத்தவும். ஒரு வானவில்லின் தொடுதல், ஒரு பிரிசத்தின் விமானம். பத்தியைத் திறக்கவும், பார்வையைத் தழுவவும். லில்லி கவனமாக இரத்தினக் கற்களை வானவில்லின் நிறங்களுக்கு ஏற்றவாறு ஏற்பாடு செய்ததால் சிலைகளில் இருந்து ஒரு மென்மையான பிரகாசம் வெளிப்பட்டது. கைகள் நகர்ந்து மாளிகையின் இதயத்திற்கு ஒரு பத்தியைத் திறந்தன. இறுதி அறையில் மந்திரித்த அறை காத்திருந்தது, ஒரு ஒளிரும் ஒளியில் குளித்தது. அதன் மையத்தில் நுணுக்கமான வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்ட மார்புடன் கூடிய பீடம் இருந்தது. குரல் கடைசியாக ஒரு குதிரை பேசியது. அமைதியில் நான் சுவாசிக்கிறேன், மௌனத்தில் நான் கத்துகிறேன். கிசுகிசுக்களின் நிழல், கனவுகளின் காவலர். என் ரகசியங்களைத் திறக்கவும், கண்ணுக்கு தெரியாததைத் தழுவவும். புதையலின் திறவுகோல் உள்ளே உள்ளதையு. நுண்ணறிவின் தீப்பொறியுடன் ஜேக் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய புல்லாங்குழலை மீட்டெடுத்தார். இது தலைமுறைகளாக கடந்து வந்த குடும்ப குலதெய்வம். அவர் ஒரு பேய் மெல்லிசை வாசித்தார். கடைசி குறிப்பு மங்கியதும் மார்பு மெதுவாகத் திறந்து உள்ளே ஒரு கதிரியக்க ஒளியை வெளிப்படுத்தியது. அறை சூடு நிரம்பியதால் மாளிகையின் மர்மங்கள் அவிழ்த்தன. மறைக்கப்பட்ட புதையல் தங்கம் அல்லது நகைகள் அல்ல, ஆனால் பழங்கால கலைப்பொருட்களின் தொகுப்பாகும். ஒவ்வொன்றும் விஸ்பரிங் ஷேடோஸின் வரலாறு மற்றும் மந்திரத்தின் ஒரு பகுதியை வைத்திருக்கின்றன. இந்த மாளிகை ஒரு காலத்தில் மர்மத்தில் மூடப்பட்டு, குழந்தைகளையும் அவர்களின் உண்மையுள்ள தோழர்களையும் தழுவி, அவர்களின் இதயத்தின் தூய்மையை அங்கீகரித்தது. புதையல் திறக்கப்பட்டவுடன் மாளிகையின் மந்திரம் தூக்கி, கதவு திறந்தது, குழுவை மீண்டும் கிசுகிசுக்கும் காட்டிற்கு அழைத்துச் சென்றது. நிழல்கள் தங்கள் நன்றியை கிசுகிசுத்தன, மற்றும் காற்று பண்டைய கதைகளின் எதிரொலிகளை எடுத்துச் சென்றது. குழந்தைகளும் அவர்களின் செல்ல பிராணிகளும் வெளிப்பட்டன. சாகசம், புதிர்கள் மற்றும் புதிரான மாளிகையின் இதயத்தில் உருவான நீடித்த பிணைப்பு ஆகியவற்றால் எப்போதும் மாறியது. விஸ்பரிங் ஷேடோஸின் மிகப்பெரிய ரகசியம் வெளிப்பட்டது.